ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நாம ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ட் தாங்க ப்ரோனவுன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரம்யா இஸ் மை ஃப்ரெண்ட், ரம்யா இஸ் மை நெய்பர், ரம்யா இஸ் மை ரிலேட்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ரம்யா அப்படிங்கிறதா வந்து நவுன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ரம்யா அப்படிங்கிற நவுன் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, சரியா? ஸோ அதனால ரம்யா அப்படிங்கிற நவுனை தூக்கிட்டு அந்த இடத்துல ஷி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ரோனவுன். ஸோ இப்போ எப்படி எழுதலாம் சென்டென்ஸை? ரம்யா இஸ் மை ஃப்ரெண்ட், சி இஸ் மை நெய்பர், சி இஸ் மை ரிலேட்டிவ், சரியா? ஸோ இதில் ஷி அவள் அப்படின்னாலும் ரம்யாவை தான் குறிக்கும், சரியா? ஸோ இந்த ப்ரோனவுன்ல மொத்தம் வந்து 11 டைப்ஸ் இருக்கு. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை வந்து யார் செய்யறாங்களோ, செயலை செய்யக்கூடிய நபர் யாரோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஐ பிளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஸோ இதுல விளையாடுகிறேன் அப்படிங்கிற செயலை செய்யறது யாரு? நான் தான், சரியா? ஸோ ஐ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன்? 7. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஸோ இதில் எது வந்தாலும் அது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எங்கே வரும் அப்படின்னா, அந்த வெர்புக்கு முன்னாடி வர்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரிஞ்சுதாங்க? செகண்ட் ஒன் பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலை செய்யக்கூடியவர் ஒருத்தராக இருப்பாரு. ஸோ அதை பெற்றுக்கொள்ளும் நபர், சரியா? செயலை பெற்றுக்கொள்ளும் நபர் யாரோ அவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், சரியா? ஆப்போசிட் பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க எக்ஸாம்பிள், ஐ கால்டு ரம்யா. நான் ரம்யாவை அழைத்தேன். ஸோ இதுல செயலை செய்யறது யாரு? ஐ, நான் தான், சரியா? நான் தான் வந்து கூப்பிடுறேன், ஓகேவா? ரம்யா தான் அதை வந்து பெற்றுக்கொள்ளும் நபர் வந்து ரம்யா. ஸோ அவ தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அவளுக்கு வந்து ரம்யா அப்படிங்கிற நவுனை தூக்கிட்டு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும், சரியா? நான் அவளை அழைத்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ரம்யா அப்படிங்கிற நவுனை தூக்கிட்டு ஹெர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ பாருங்க, மீ, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்லாம் என்னெல்லாம் அப்படின்னா, மீ, அஸ், யூ, them, him, her, it, சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, வெர்புக்கு முன்னாடி வந்தா அது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ வெர்புக்கு அடுத்து வந்தா அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதாங்க? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஓனர்ஷிப் பத்தி சொல்றது, உரிமையா சொல்றது, இது என்னோடது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது, சரியா? ஸோ அது மாதிரி மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ல வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அதாவது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னா, நான் செய்யறது தான் அதுவும் செய்யும், சரியா? ஸோ இப்போ செயலை செய்யும் நபரும் நான் தான், அதை பெற்றுக்கொள்ளும் நபரும் நான் தான், சரியா? ஸோ அதான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹர்ட் மை செல்ஃப். அதாவது நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டேன், சரியா? செயலை செய்யறது நான் தான், அதை பெறுறதும் நான் தான், சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, இந்த வேர்ட்ல எண்ட்ல வந்து செல்ஃப் அண்ட் செல்ஃப்ஸ் அப்படின்னு முடியும். சிங்குலரா இருந்துச்சுன்னா செல்ஃப் அப்படின்னு முடியும். ப்ளூரல்ல சொல்லும்போது செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பாருங்க, மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்தா இதை வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து வெர்புக்கு அடுத்து வருது, சரியா? வெர்புக்கு அடுத்து வந்தா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இன்டென்சிவ் ஆர் எம்பேட்டிக் ப்ரோனவுன். அதாவது இன்டென்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா, அழுத்தமா சொல்றது, நான் தான் பண்ணேன், சரியா? நான் தான் வேலையை செஞ்சேன், நானே தான் வேலையை செஞ்சேன், சரியா? அழுத்தமா சொல்றது. பாருங்க, இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனும் இன்டென்சிவ் ப்ரோனவுனும் ஒன்று போல தான் வரும். அதாவது ஒரே மாதிரி தான். மை செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், சரிங்களா? ஆனால் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ மை செல்ஃப் டிட் த ஒர்க். நானே தான் வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுறாங்க, சரியா? அழுத்தமா சொல்றாங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு, சரிங்களா? ஸோ இதுல பாருங்க அந்த மை செல்ஃப் அப்படிங்கிறது எங்க வருது? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வருது, சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டென்சிவ் ப்ரோனவுன். அதே இது
வெர்புக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சதா? அடுத்ததா 6th ஒன் பாருங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா சொல்றது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் இஸ் அ புக். இது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ இதுல வந்து மொத்தம் 4 தான் இருக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். தீஸ், தீஸ், தட், தோஸ். சரிங்களா? ஸோ திஸ், தீஸ் அப்படிங்கிறது வந்து பக்கத்துல இருக்க பொருளை சொல்லும்போது. சரியா? தட், தோஸ் அப்படிங்கிறது வந்து தூரமா இருக்க பொருளை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ 7th ஒன் பாருங்க. இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னா இவங்க தான் எக்ஸாக்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லாம நிச்சயம் இல்லாம சொல்றது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. சம்ஒன் இஸ் ஸ்லீப்பிங் இன் மை பெட். என்னோட படுக்கையில யாரோ தூங்குறாங்க, இவங்க தான் அப்படின்னு நம்மளால எக்ஸாக்ட் பர்சன் சொல்லல. சரியா? ஸோ அதுதான் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு. ஆல், another, any, anybody, anyone, anything, everybody, everyone, everything, few, many, nobody, no one, several, some, somebody, someone. சரியா? ஸோ இது எது வந்தாலுமே அது வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்க 8th ஒன் பாருங்க. ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் அப்படின்னா ஒரே செயலை 2 பேரும் செய்யறது. சரியா? இப்போ இதுல பாருங்க ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர் இந்த 2 வேர்ட் தான் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். சரிங்களா? ஸோ ஈச் அதர் எப்போ யூஸ் பண்ணோம்னா 2 பீப்புள்ஸ் ஒருத்தர் செய்யும்போது. சரியா? ஒன் அனதர் எப்படி சொல்லணும்னா 3 ஆர் மோர் பீப்புளுக்கு வந்து ஒன் அனதர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ரம்யா அண்ட் ராணி ஹெல்ப்டு ஈச் அதர். ஸோ ரம்யா ராணிக்கு உதவுறா, ராணி ரம்யாவுக்கு உதவுறா. சரியா? ஸோ 2 பேரும் ஒரே செயலை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து ஈச் அதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ்ட் த கொஸ்டின் வித் ஒன் அனதர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நிறைய பேர். சரியா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த கொஸ்டினை வந்து கேட்டுக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒன் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர் இந்த ரெண்டும் மட்டும் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதாங்க? அடுத்ததாக வந்து 9th ஒன் பாருங்க. இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ வாட், விச், ஹூ, ஹூம், ஹூஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன? சரியா? ஸோ இதுவும் வந்து இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்க 10th ஒன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா இணைச்சி பேசுறது. சரியா? ஒரு 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஏர்லியராக நடந்ததை இப்போ கனெக்ட் பண்ணி பேசுறது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் இஸ் த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் பார்ன். நான் பிறந்த ஊர் இது. சரியா? ஸோ இதில் வேர் அப்படிங்கிறது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரிங்களா? ஸோ அடுத்ததை பாருங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி மெட். நாங்கள் சந்தித்த இடம் இது. ஸோ சரிங்களா? ஸோ இன்டெரோகேட்டிவ்ல வந்து கொஸ்டின் கேட்கும்போது முன்னாடி வரும். இந்த ரிலேட்டிவ்ல வந்து அது வந்து நடுவில் வரும். சரியா? அதே தான் ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா லாஸ்ட் ஒன் பாருங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு குரூப்ல அதை மொத்தமாக சொல்லாம தனித்தனியா சொல்றது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்ட் த எக்ஸாம். அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். சரியா? ஸோ மொத்தமா சொல்லாம தனித்தனியா சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் பரிசு பெற்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ல யூஸ் பண்றது வந்து ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எனி, நன். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ங்க. புரிஞ்சுதாங்க? இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரோனவுன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட டைப்ஸ் 11 டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்லாம் இருந்துச்சுன்னா இதான் ப்ரோனவுன் அப்படின்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.